நிகழ்வை நமக்கு ரொம்ப எடுத்துக்கூடிய பண்பான பேசு இன்னொரு பண்பாளி ராஜா அவர்கள் நம்முடைய சிறப்பு அவர்களுடைய 300வது பிறந்த தினத்தை ஒட்டி பாரத நாடு முழுவதும் ராணி அகிலாபாய் அவர்களை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. நேற்றைய முன்தினம் கேரளா மாநிலத்தினுடைய நிறைவு விழாவிலே கலந்து கொண்டுவிட்டு சென்னையிலே நேற்று மாலை சென்னை மேற்கு மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடு அது குறித்து இன்னைக்கு திருச்சி கொண்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் திரு பொன்னிமுத்து அவர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் திருமதி புவனேஸ்வரி அவர்களே, நம்ம அமைப்பு பொறுப்பாளர் ஏர்போர்ட் பாலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கான மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் திருமதி முதற்கொடி அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, அரசு நேதாஜி அவர்களே, புருஷோத்தமன் அவர்களே, சகோதரர்களே, சகோதரர் இங்க பாத்தீங்கன்னா போன மாதம் டெல்லியில மகளிர் அணி சார்பா வீரமங்கு ஒரு நிகழ்ச்சி, அதுல நம்ம ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைத்தார்கள். 1.5 மணி நேரம் இசை நாடகமானது அங்கு நிகழ்த்தப்பட்டது. அதாவது பாரத நாட்டுல என்னவோ இந்த சமூக நீதிக்கு மொத்த புத்தகம் எழுத மாதிரியா சில பேர் மக்களுடைய அடிப்படை விஷய ஞானத்தையே அடித்த கூட்டம் பேசிக்கொண்டு, ஏன்னா இங்க எல்லாத்தையும் மறக்கடிக்க நினைக்கிறாங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த 1725 மே 10ஆம் தேதி சவுந்தியா என்கின்ற கிராமத்திலே பிறந்தவர் ராணி அகிலாபாய் அவர்கள். ஆனா இது பற்றி புஸ்தகத்துல ஏதாவது நீங்க படிச்சிருக்கோம்னா இல்லை. நீங்க மத்திய பிரதேசத்துல இன்னொரு ராணியாக இருந்து 90 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சி செய்த ஒரு அரசு, அது கூட நமக்கு தெரியாது. பரவாயில்ல, நீங்க உண்மை வேணா நம்ம மாணவர்கள்ட்ட இங்க இருக்கிறவங்களுக்கே நான் கேட்டா கூட அது சரியா பதில் சொல்ல முடியுமா அவங்களால அப்படின்னு தெரியாது. மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு தகவல்னார் பேர் என்னன்னு கேட்டா, நீங்க எந்த அளவுக்குன்னா
இன்னைக்கு நம்ம ஊரை சேர்ந்தவர் வரகநேரி பாவேஸ்வரியார். அவருக்கு நாம மரியாதை செலுத்தணும் அப்படின்னா இங்க அவருக்கு நினைவிடமே இருக்கு. அவர் நம்ம ஊரை சேர்ந்தவர், வரகநேரியை சேர்ந்தவர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் எங்கேயும் நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். நீங்க வஉசி சிலையில போய் நீங்க அஞ்சலி செலுத்துங்க. அதாவது வஉசிக்கும் வாவேசுவுக்கும் வித்தியாசம் தெரியாத இன்ஸ்பெக்டர் இருக்கார் திருச்சியில, ஸ்ரீரங்கத்திலேயே ரொம்ப விசேஷம். அதாவது அந்த அளவுக்கு ஏதோ கால்துவல் ராபர்ட் கால்துவல் என்கின்ற ஐரிஷ் பாதிரியார் மதமாற்ற இங்கு வந்தவர். அந்த நாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழில் இல்லைன்னு பேசுற ஒரு அறிவியலி கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்து வருது. அதான் காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கலெக்டரை கூட வாவேசு பற்றி தெரியாது, முன்னாடி இருந்தவர் தான். இப்ப இருக்கவர் சொன்னார்கள் அப்படின்னு தகவல். ஆகவே நம் நாட்டுல சுதந்திர உணவு சுயமரியாதை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதன் பேர்ல சுயமரியாதைங்கிற பேரிலேயே. அதாவது வெள்ளையனுக்கு கைக்கூலியாக இருந்து லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் கொண்ட தேச துறவிகள் எல்லாம் இங்கே தமிழகத்துல கொண்டாடப்படுகின்ற ஒரு காலகட்டம். நம்ம சிவகங்கை சமஸ்தானத்தை 1786 ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டு 16 ஆண்டுகள் சிவகங்கையின் அரசியாக இருந்தவர் வீரமுகே வேலுநாச்சியார். அவரை பத்தி பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை. நீங்க இப்ப நமக்கு பாபர் தெரியும். பாபருக்கு பையன் யாருன்னா படிச்சிருக்கோம், ஹுமாயூன், அப்புறம் அக்பர். ஆனா நம்ம ராஜராஜ சோழனை தெரியாது. அந்த அளவுக்கு காரணம் என்ன? நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த நாட்டினுடைய உண்மையான சரித்திரம் கூட மக்களுக்கு தெரிந்து விடக்கூடாது. அந்த குழந்தைகள் மாத்திரம் விளையாட வேண்டாம். அந்த அளவிற்கு நம்மை பற்றி, நம் நாட்டை பற்றி, நம்முடைய முன்னோர்கள் பற்றி, நம்முடைய தொன்மை பற்றி எந்தவித விஷய ஞானமோ இல்லாத ஒரு கூட்டத்தை வளர்த்தாதான் இவங்களையே நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரியான தேசிய அளவில் பிரசித்தி பெற்ற ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் தெரியாமல். ஆனால் ராணி அஹில்யாபாய் ஹோல்கர் அவர்கள் திரு மன்மோகி ஷிண்டே மற்றும் சுசீலா ஷிண்டேயுடைய மகளாக இருக்கிறார்கள். சிறு வயது தொட்டு மகேஸ்வர் பேர், அதாவது சிவபெருமான் பேர்ல மிகப்பெரிய பக்தி கொண்டவராக வளர்ந்து வருகிறார். அப்போ ஒரு முறை அவருடைய பிறந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிவன் கோவில், சூரியன் உதைக்கிறதுக்கு லேட்டானாலும் ஆகும். அகல்யாபாய் எழுந்திருந்து குளித்து விட்டு கோவிலுக்கு போய் திருப்பணி செய்கின்றது நடக்காமல் இருக்கார். அந்த அளவிற்கு அந்த ஈஸ்வரனின் கோவிலில் ஒரு ஈடுபாடோடு சென்று அந்த கோவிலுக்கு மூழ்கி கோலம் போட்டு அபிஷேக அர்ச்சனைகள் செய்யறது. அத்தனை சிறு வயதுல ஒரு 10 வயசு இருக்கிற அந்த மாதிரியாக செயல்பட்டவர் அஹில்யாபாய். அப்ப என்ன ஆகுது, அந்த கோவிலுக்கு
மராட்டி மாநிலத்திலிருந்து வடக்க வர ஒரு மன்னராக மாமன்னர்னே சொல்லலாம். ஏன்னா பல சமஸ்தானங்கள் அவருக்கு பேஷ்வா, நம்ம சரித்திர புத்தகத்துல பேஷ்வாக்களுடைய ஆட்சி பற்றி படிச்சோம். பேஷ்வாக்கள், அதுக்கு முன்னாடி குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு எல்லாமே அந்த மாதிரி மராட்டி மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த பேஷ்வா மன்னன் அந்த ஊர்ல அந்த கோவிலுக்கு போராடி. அப்போ இந்த சிறுமியினுடைய நடவடிக்கைகளை பார்த்து ரொம்பவுமே பிரமிப்பு, ஆச்சரியம். அந்த குழந்தைய கூப்பிட்டு எதுக்கு தினந்தோறும் ஆண்டவனுக்கு அபிஷேகம், இந்த மாதிரியா ஆன்மீகம் தொடர்பான பல செய்திகள் கேட்கிறார். அப்ப சிறுமி அகில்யாபாய், ஆண்டவனை குளிர்வித்தால்தான் நம்முடைய பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறும். அதனால ஆண்டவனை குளிர்விப்பதற்காக நாம் ஆண்டவனுக்கு அபிஷேகம் என்றெல்லாம் பதில் சொல்றதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்ப அவருக்கு அந்த இந்தோருடைய சுபேதார் குறுநில மன்னன், அவர் பேர் மல்ஹர் ராவ் ஹெல்கர் பேர், அவரோட ஞாபகம் வருது. ஏன்னா அவர் தன்னோட குறுநில மன்னரா இருக்காங்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப நெருக்கமானவர். அதனால அந்த மல்ஹர் ராவ் ஹோல்கரோட மகன் காந்தேராவ் ஹோல்கருக்கு ஏன் இந்த சிறுமியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு. ஒரு பெரிய ஷிண்டேங்கிறது மகாராஷ்டிராவில் துணை முதல்வராக இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட சில பேர் ஷிண்டே ஆயிடுவாங்கன்னு பேச்சு. அந்த மாதிரி மிகவும் பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் மல்ஹர் ராவ் ஹோல்கர் அரச மன்றத்தை சேர்ந்தவர். 300 பர்கானாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சுபேதார், குறுநில மன்னர். அவரோட பையனுக்கு காந்தேராவ் ஹோல்கருக்கு இந்த சிறுமியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னா அவர் விரும்பி, அந்த விருப்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா சமூக நீதியை நோய்க்கு யாரோ கர்ப்பப்பை எல்லாம் பெண்களாக போட்டு போகணும்னு பேசினேன். ஒரு குறிப்பிட்டமான கர்ப்ப பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பவே 1725 நடந்தது சொல்றேன். அப்ப இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ண உடனே மல்ஹர் ராவ் ஹோல்கரும் வந்து அது செய்தி தெரிவித்து அவர் ராஜகுடும்பத்தோடு போய் இந்த அகில்யாபாயை தன்னோட மகன் காந்தேராவுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உங்களும் ஒரு சாதாரண குடிசை இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், மன்னரோட மகனுக்கு பெண் கேட்டு வந்திருக்காங்க. ஒரு அதிர்ச்சி தான் இருந்தாலும் சம்மதிக்கிறாரு. திருமணம் நடக்குது. அப்போ இந்தோருக்கு, ஏன்னா மல்ஹர் ராவ் ஹோல்கர் அவர் கட்டதான் இப்போ இந்தோரில் இருக்கிற இந்த ஒரு அரண்மனை ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஒரு இடம். அங்க இவர் இன்லாஸ் வீட்டுக்கு வர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அகில்யாபாய்க்கு நிர்வாகத்தின் மீது, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, சீர்திருத்தங்கள் எல்லாத்துக்கும் சின்ன வயசில் இருந்தே அவர்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் தன்னோட சமஸ்தானத்தை பேஷ்வாக்கள் விஸ்தரிப்பு நடவடிக்கை மேற்கொண்டதுனால மல்ஹர் ராவ் ஹோல்கர் இந்தோரில் இருக்கிறத விட மற்ற மாநிலங்களில்
அது போர் சம்பந்தமாக இருக்கலாம், ராஜ்ய உறவுகள் சம்பந்தமாக இருக்கலாம். அவர் வெளி மாநிலங்களிலே தங்கி இருந்ததுனால அரண்மனையின் நிர்வாகத்தை தன்னுடைய மருமகள் அகல்யாபாய் ஹோல்கர்கிட்ட ஒப்படைத்து விட்டு அவர் அவருடைய மற்ற அரச நடவடிக்கைகள் பற்றி கவனம் செலுத்துறார். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல முதலமைச்சர் டெல்லிக்கு போனார் அப்படின்னு நிறைய செய்தி வருது இல்லையா? அது உண்மை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா மகனுக்காக போனார் அப்படின்னு ஊடகங்கள் பேசுது. என்ன காரணம் என்ன? கருணாநிதி குடும்பமே அது குடும்பத்தை பத்தி மாத்திரம் தான், மற்றவங்களை பத்தி கவலைப்படுற குடும்பம் இல்லை. அதனால எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் தன் குடும்பத்தினரை பாதுகாக்கும், அவர்களுடைய தவறுகள் கண்டுகொள்ளப்படாது. குறைஞ்சது அதுக்கு உடந்தையா இருக்காமலையோ வேற அந்த மாதிரி இருக்கிற அரசியலை நாம் பார்க்கிறோம். ஆனால் அகல்யாபாய் ஹோல்கர் அந்த அரண்மனை நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவருடைய கணவர் கந்தேராவ் ஹோல்கர் தனக்கு பணம் வரும் சித்த கொடுத்துருக்கிறார். அப்போ அகல்யாபாய் ஹோல்கர் கணக்கெல்லாம் கொண்டு வர சொல்லி மந்திரிகள்கிட்ட பார்த்துட்டு, உங்களுக்கு எலிஜிபிள் என்ன கொடுக்கணுமோ அதோட அதிகமா ட்ரா பண்ணியிருக்கீங்க, அதனால பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் வீட்டுக்காரர்களுக்கு கடும் போவோம், நீ என்ன என் சமஸ்தானத்தை உட்கார்ந்து நான் கேட்கிற பணமே கொடுக்க மாட்டேன்னு அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை வாங்கி தூக்கி போட்டுருக்கேன். இப்பெல்லாம் அரசு ஆவணங்களை திருத்தி குற்றவாளியை கூட காப்பாற்ற போட்டு பார்க்கலாம். ஆனால் அகல்யாபாய் ஹோல்கர் அவர்கள், நீங்க அரசு ஆவணத்தை கிழிச்சதுக்காக அன்னைக்கு 25 ரூபாய் ஃபைன் கட்டுன்னு கணவனுக்கு ஃபைன் போடுறாங்க. ஆக நீங்க பார்த்தா அவர்களுடைய நிர்வாகம் அந்த அளவிற்கு நேர்மையானதாக கராராக இருந்து கொண்டிருக்கு. நீங்க பார்த்தா ஒரு மன்னரோட வீட்டுல பார்க்கப்பட்டு வந்திருந்தாலும் பர்சனல் லைஃப்ல பார்த்தா அகல்யாபாய் ஹோல்கருக்கு ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை அமைந்தது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கந்தேராவ் ஹோல்கர் மது மாது விஷயங்களில் சிக்கிக்கொண்டு ஒரு நல்ல கணவன் எந்த மாதிரி பொறுப்புடன் ஒரு ராஜகுமார் இளவரசன் எந்த மாதிரி பொறுப்போட நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரியா நடந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தார். இருந்தாலும் பரத்பூர் மன்னர் பரத்பூர் இன்னைக்கும் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு சமஸ்தானம். இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருக்கு. அந்த மாதிரி பரத்பூர் சமஸ்தான மன்னரோடு யுத்தம் நடக்குது கந்தேராவ் ஹோல்கர் தலைமையில். அந்த சமயத்துல சண்டையிலே பீரங்கியால் தாக்கப்பட்டு கந்தேராவ் ஹோல்கர் இறந்து போகிறார். அப்போ அகல்யாபாய் ஹோல்கருக்கு 29 வயசாகும். அந்த சமயத்துல நீங்க பார்த்தா உடன்கட்டை ஏறுவதுங்கிற பழக்கம் இருந்தது. ஆனா இந்த சமயத்துல நம்ம தமிழகத்துல இருக்கின்ற இந்த சொற்கால சமூக சீர்திருத்தம் கொண்டு வந்தோம்னு சொல்றவங்க எல்லாம் இந்து சமுதாயத்தில் இருந்தது அப்படி பழக்கம் அப்படின்னா இந்து சமுதாயத்துல அப்படி பழக்கம் கிடையாது. எதுல இருந்தது? மன்னர்கள் குடும்பத்துல ரஜபுத்திரர்கள் மத்தியில இந்த பழக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? முகலாய மன்னர்கள்
படையெடுத்து வந்து பாரத தேசத்தில் இருக்கின்ற மன்னர்களை வெற்றி கண்டால் அவர்கள் அவர்களுடைய குடும்ப பெண்களை பெண்ணாட்டார்கள், தவறாக பயன்படுத்தினார்கள், சீரழித்தார்கள். அதனால முஸ்லிம் படையெடுப்பாளர்களிடமிருந்து தங்களுடைய கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவர்கள் மத்தியில் மாத்திரம் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. அப்ப அகல்யாபாய் ஹோல்கர் தானும் உடன்கட்டை ஏறுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மல்ஹர் ராவ் ஹோல்கர், நான் ஒன்னும் மருமகளாவே நினைக்கலையே, என் மகனாக நினைத்துத்தானே நான் உனக்கு இந்த பொருட்கள்லாம் கொடுத்துருக்கேன். அதனால நீ உடன்கட்டை ஏறக்கூடாது, எனக்கு ஒரு மகன் போல நீ இந்த சமஸ்தானத்திற்கு பொறுப்பாக இருந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிற. ஆரம்பத்தில் அதுக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய குருவாக மாமனாராக இருந்து வழிநடத்துகின்ற ஒரு பெருந்தகை அவர் கேட்கும் பொழுது நாம் அதை கேட்டு செயல்படணும்னு அவர் அவருடைய வெற்றியை மாற்றிக்கிறாரு. அதற்கு பிறகு இன்னொரு சமஸ்தானத்தினுடைய எல்லா நிர்வாக பொறுப்பும் அவர் ராணுவ பயிற்சி எழுதுகிறார். அந்த மாதிரியாக தன்னுடைய சமஸ்தானத்துல அதனுடைய நிர்வாகத்துல போராக இருந்தாலும் அதுல ஈடுபடக்கூடிய ஒரு திறமையான ராணியா இருக்காங்க. அந்த சமயத்துல டெல்லியில நாம் அது என்ன இந்த மௌலாயர்களோட பேருங்கனால படிச்சிருக்கோம். அஹ்மத் ஷா அப்தாலி ஒரு முஸ்லிம் படையெடுப்பாளர் டெல்லிக்கு படையெடுத்து வருகிறார் அப்படின்னு தகவல் கிடைத்ததும் இவர் மல்ஹர் ராவ் ஹோல்கர் படை திரட்டி டெல்லிக்கு பயணமானார். ஆனா மல்ஹர் ராவ் ஹோல்கருக்கு ஒரு குணம், தன்னை யார் இருந்தாலும் அவங்கள முதல் அழிச்சுட்டு தான் அப்புறம் மாட்டாங்க. அதனால அஹ்மத் ஷா அப்தாலியை தடுக்க வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு கிளம்பியவர். வழியில ரஜபுத்திர மன்னர்கள் எல்லாரும் அவங்க 56 தேசங்கள் பொறுமையான மன்னர்கள் தான். அவர்கள் இவரை வழியிலே மறித்து தடுக்கும் பொழுது இவர் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறத கவனம் செலுத்தினார். நீங்க எந்த அளவுக்கு அகல்யாபாய் ஹோல்கர் ஒரு ராஜ்ய உறவுகள் அதற்குரிய குறிக்கோள் மீது பட்டு கொண்டவர்னு சொன்னா உடனே தன்னுடைய மாமனார் மல்ஹர் ராவ் ஹோல்கருக்கு கடிதம் அனுப்புகிறார். நீங்க செய்யறது தப்பு, நம்மளுடைய நோக்கம் அஹ்மத் ஷா அப்தாலி டெல்லி வந்து தாக்கக்கூடாது, தடுக்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி டெல்லியிலே சிறு சிறு பிரச்சனைகள்ல தலையிட்டு சண்டை போட்டா நாம அங்க போறதுக்குள்ள அஹ்மத் ஷா அப்தாலி டெல்லியை கைப்பற்றிடுவான், அதனால செய்யக்கூடாதுன்னு தன்னுடைய மன்னரும் மாமனாருமா இருக்கிற மல்ஹர் ராவ் ஹோல்கருக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் மல்ஹர் ராவ் ஹோல்கர் வந்து டெல்லிக்கு புறப்பட்டு போனாலும் இவர் டெல்லியை சென்று அடைவதற்கு முன்பாக அஹ்மத் ஷா அப்தாலி டெல்லியில வந்து அதை சுவையாக்கிக்கிறார். ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு ராணி மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நாம பேசணும் வெல்ஃபேர் ஸ்டேட், அந்த மாதிரியாக மக்கள் நல அரசு அது எப்படி செயல்படணுங்கிறதுக்கு இலக்கணமாக அகல்யாபாய் ஹோல்கர் விளங்கினார். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு மழை பெய்யல, ஆனா இப்போ ரொம்ப அதிகமா பெய்யுது. மழை இல்லை, அதனால விவசாயிகள்
வருமானம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவர்கள் விவசாயிகளுக்கான வரியினை முழுமையாக ரத்து செய்வது. அதே போல இப்ப இங்க காஞ்சிபுரம்னா என்ன ஃபேமஸ்? பட்டு. அந்த மாதிரி காசியானாலும் பெனாரஸ் சில்க். அது மாதிரி நீங்க பார்த்தா இந்த இண்டோர் சமஸ்தானத்துல மகேஸ்வர் பட்டு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி. அது காரணம் என்னன்னா அலியாபாய் அவர்கள் நிதி கொடுத்து நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக அந்த மாதிரி அவர்களால் செயல்பட்டார். நீங்க அப்போ ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை முதல்ல ஆங்கிலேயர் வந்து யாரை கைப்பற்றினா கல்கட்டா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பேர்ல நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன். இந்த சப்ஜெக்டுக்கு தொடர்பு இல்லாட்டியும் இந்த ரெவன்யூ ஸ்டாக் என்ன சொல்றான், இந்தியாவே வெள்ளக்காரன் தான் உருவாக்கினாங்க. ஆனா இந்த முக்காபசங்களுக்கு எது ஞாபகம் இல்லை, வெள்ளக்காரன் வரும் பொழுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பேர்ல தான். ஆனா இங்க இந்த ரெவன்யூ ஸ்டாக் இந்தியாவே வெள்ளக்காரன் தான் உருவாக்கி அந்த மாதிரியா ஃபர்ஸ்ட் கல்கட்டா போனா அடுத்த தமிழ்நாடு மெட்ராஸ் தான் வெள்ளக்காரன் வந்து இறங்கி. ஆகவே அவர்களுடைய படையெடுப்பு ஆங்காங்கு மன்னர்களுக்கிடையே சண்டைகள் மூட்டி சமஸ்தானங்களை எழுதி மன்னர்கள் கப்பம் கட்ட வைத்துக் கொண்டிருந்த காலம். அப்போ இளையாபாய் அவர்கள் யோசிச்சு பார்க்கிற இந்த வெள்ளக்காரனோட பலம் என்னவா இருக்கு? அவனுடைய பலம் பீரங்கி. ஆகவே அவன் ஆயுதத்தின் மூலமாக பாரத நாட்டில் உள்ள சமஸ்தானங்களை கைப்பற்றி அவருடைய ஆட்சிக்கு கொண்டு வந்திருந்தான். அதனால அலியாபாய் அவர்கள் இந்தோர் சமஸ்தானத்துல பீரங்கி உற்பத்தி தொழிற்சாலை அதனுடைய உதிரி பாகங்கள் தயாரித்து தான் தன்னுடைய படையில பீரங்கி படை எப்படி நம்ம ஆகாஷ் பிரம்மோஸ் நீங்க பார்த்தா இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஹீரோ யாரு? ஆகாஷ் பிரம்மோஸ். இதெல்லாம் என்ன? சுதேசி உற்பத்தி. நீங்க பாருங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த திரவிடிய ஸ்டாக் அரசு நம்ம மாநிலம் பிரதமர் மோடி அவருடைய வளர்த்த கருப்பு கொலை காட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. மோடி எதுக்கு வந்தார்? பாதுகாப்பு வழித்தடம் டிஃபென்ஸ் குவாலிட்டியர் தமிழ்நாட்டுல அடிக்கல் நாட்டை வந்தார். அதில் உற்பத்தியான வீரங்கள் ராணுவத்திற்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல ராணுவ வீரர்கள் இறந்தது வந்து 2 பேர் தான். ஆனால் மே மாதம் 6ஆம் தேதி இரவு 1:05 ஆரம்பித்த நம்முடைய ராணுவ நடவடிக்கை முதல்ல பாகிஸ்தானில் இருந்த 9 பயங்கரவாத மையங்களை அழித்தோம். அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து 700க்கும் மேற்பட்ட ட்ரோன் மிசைல் இதெல்லாம் அனுப்புறாங்க. அத்தனை அழிச்சிருக்கோம். ஆனா ராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டது 2 பேர் உயிரிழந்தாங்க. பாகிஸ்தானுடைய மோசமான நடவடிக்கையால் 14 காஷ்மீர் மக்கள் பொதுமக்கள் இறந்து போனாங்க. ஆனா என்ன காரணம்? நமக்கு வெற்றி கிடைச்சதுக்கு இந்தியாவிலேயே நம்ம உற்பத்தி செஞ்சிருக்கிற டெவலப் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி. அந்த மாதிரியா அலியாபாய் போன்றதுடைய ராணுவத்துல இந்த பீரங்கி மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை பெறுகிறது. ஆனால் 1766 மங்கராவ் காலம். அதுக்கு பிறகு
இந்த சமஸ்தானத்தை வழிநடத்துகின்ற முழு பொறுப்பும் அகில்யாபாய் பொறுப்பதற்கு வருது. அதுக்கு மேலே நீங்க பார்த்தா முகலாயர்களுடைய படையெடுப்பு இந்து சமஸ்தானங்களை பாதிக்காமல் பார்த்து கொண்டதில்லை அகில்யாபாய் பொறுப்பதற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவர் நீங்க இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை என்ன போல சொல்றாங்க, எப்பயாவது இந்தியா நீங்க உண்மை என்னன்னு நம்ம உண்மை சொல்றதுக்கு நாளைக்கு இது 11 ஆண்டு சாதனைகள் பற்றி நாம மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுக்காக நீங்க பார்த்தா முதல் ஆண்டு 14-15 பிரதமர் மோடி அவர்கள் 52 நாடுகளுக்கு போயிருக்காரு. 2004 மன்மோகன் சிங்கும் போயிருக்காரு. அவரும் 54 நாட்கள் வெளிநாடு போனாங்கன்னா நான் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க மக்கள் நினைக்கிறேன். அதனால தெரிஞ்சாதானே. ஆனா இன்னைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல 64 நாடுகள் வெளிப்படையாக நம்மை ஆதரித்திருக்கிறார். வெளிப்படையாக எதிர்த்த நாடுகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், துருக்கி, அசர்பைஜான் 3 தான். சீனா கூட மனசளவு பாகிஸ்தான் பக்கத்தினால வெளிப்படையா பேசல. ஏன்னா பேச தயக்கம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பிரதமர் மோடி அவர்களுடைய ராஜ்ஜிய உறவுகள் மூலமாக இதெல்லாம் சாத்தியம். நீங்க அதே மாதிரி அகில்யாபாய் பொறுத்த அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் சமஸ்தானத்துக்கு ராணியா இருந்தாலும் நீங்க பக்கத்து சமஸ்தானங்களுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே தூதுவர்களை நியமித்தார், அம்பாசடர். அதன் மூலமா அந்த நாடுகள் எல்லாம் சமஸ்தானங்கள் எல்லாம் இவருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. ஆகவே அகில்யாபாய் ஹோல்கர் அவர்கள் நிர்வாகத்துல வெளியுறவு கொள்கைகள் இதெல்லாத்திலையுமே ஒரு முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்காங்க. நீங்க பார்த்தா நான் வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்போ காசிக்கு போனவர்கள் மோடி வந்ததுக்கு அப்புறம் போனவங்க காசிக்கு போனவங்கலாம் கை கொடுத்துங்க. இதுல காசி தமிழ் சங்கமம் யாராவது போயிருக்கோமா? உங்க எண்ணிக்கை கம்மியா இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா அந்த கோவில் வளாகத்துக்குள்ள ராணி அகில்யாபாய் ஹோல்கருக்கு சிலை. என்ன காரணம்? இப்ப இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டியது இந்தோர் மகாராணி அகில்யாபாய் ஹோல்கர் தான். ஆனா உண்மையான காசி விஸ்வநாதர் கோவில் எங்க இருக்கு? அந்த கோவிலுக்கு இருக்காது. அது என்னவா இருக்கு? மசூதியா இருக்கு. நீங்க இப்ப இருக்கிற நம்ம காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அதை கட்டியது 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராணி அகில்யாபாய் ஹோல்கர் தான். ஆனால் உண்மையான காசி விஸ்வநாதர் ஒரிஜினல் கோவில் இருக்கிறது எதிர்த்தாப்புல மசூதியா இருக்கு. ஏன் அது மசூதியா இருக்கு? அவுரங்கசீப் விஸ்வநாதர் கோவிலை இடித்து மசூதி கட்டினார். அப்போ எல்லா சமஸ்தானங்களிலையும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்க ராணி அகில்யாபாய் ஹோல்கர் நினைச்சிருந்தா அந்த மசூதியவே திருப்பி கோவிலா மாற்றியிருக்கலாம். அத அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க, ஏன் பக்கத்துல கட்டணும்? அப்ப அகில்யாபாய் ஹோல்கர் சொல்றாங்க, இந்துக்கள் மன்னிக்கும் சுபாவம் உள்ளவர்கள், மன்னிக்கிறதுனால மறந்தும் விடுகிறார்கள். ஆகவே ஒரு முஸ்லிம் கொடுங்கோலன் காசி விஸ்வநாதர் கோவிலை மக்கள் மனதில் எப்பவும் இருக்கணும்னா
அது அப்படியே இருக்கட்டும், நான் புதுசா போட்டுக்கிறேன். இப்ப சோமநாதபுரத்துல இந்த கோவில் இருக்கு, சோமநாதர். அந்த கோவில் எப்ப கட்டப்பட்டது? 47 அப்புறம். 47 சுதந்திரம் கிடைத்த பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் நான் மீண்டும் இதை கோவிலாக கட்டுவேன். அவர் உள்துறை அமைச்சர், துணை பிரதமர். அவர் சோமநாதபுரத்துக்கு போய் நேர கடலுக்கு போறார். உள்துறை அமைச்சர், டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், அதனால எல்லா மக்களும் கூட போறாங்க. அப்போ உடனே கடல்ல இருந்து 3 முறை அறிக்கையும் பண்ணிட்டு சொல்றாரு, நான் இப்போது சூரிய பகவானுக்கு முன்பாக ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன், பிரதிஜை. என்னன்னா, இந்த மசூதியை திருப்பியும் பழையபடி கோவிலாக கட்டுவது முடிவெடுத்திருக்கேன். யாராவது ஆட்சேபம் தெரிவிக்கிறதுனா இப்ப நீங்க தெரிவிக்கலாம். ஆனா அன்னைக்கு தெரிவிக்கிறதுக்கு எந்த ஒரு நபருக்கோ அமைப்பிற்கோ தைரியம் இல்லை. அதனால அவங்க எல்லாரும் இருந்து முஸ்லிம்கள் கூட என்ன சொன்னாங்க, நாங்க எதிர்க்க மாட்டோங்கிறது இல்லை, இதுக்கு நிதி கொண்டுனாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த கோவில் கட்டப்பட்டது. ஆனால் பக்கத்திலேயே ஒரு சோமநாதர் கோவில். இந்த கோவில் கட்டப்பட்டது இந்த 75 ஆண்டுகளுக்கு உள்ள. ஆனால் 250 ஆண்டுகள் பழமையான சோமநாதபுரம் கோவில் அங்கே பக்கத்தில் இருக்கு. அதையும் கட்டியது ராணி அகில்யாபாய் ஹோல்கர் தான். ஏன்னா அவர் 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் போயிருக்கார், ராமேஸ்வரம் வந்திருக்கார், அன்னச்சத்திரம் கட்டியிருக்கார். இந்த மாதிரியாக ஆன்மீகப்படி பல செய்திருக்கிறார். என்ன ஆகுது, துரதிருஷ்டவசமாக அவருடைய மகனும் இளமையிலேயே இறந்துள்ளார். அப்போ இதே மாதிரியாக அவருடைய மருமகள் நான் சதி குழந்தைகளுடைய இருந்து ரெடி ஆகிட்டேன். அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, நான் கூட அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் திரு மங்கள்ராவ் ஹோல்கர் சொன்னதுக்கு பிறகு என் முடிவை மாற்றிக்கொண்டேன். அதனால நீயும் உன்னோட முடிவை மாற்றிக்கொண்டு இந்த சமஸ்தானத்துக்கு நிர்வாகத்தில் ஈடுபடும். ஆனா பிடிவாதமா இருக்காங்க மருமகள். அதனால உடன்கட்டை ஏறுவதற்கு எதிராக முதல் சட்டம் இயற்றியது ராணி அகில்யாபாய். ஆனா இந்த உண்மைகளெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா? நமக்கு நம்ம ராஜராஜ சோழனுக்கு அப்பா யாருக்கு தெரியாது. நீ பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய கப்பல் படை கப்பலுக்கு ராஜேந்திர சோழன் பேர் நம்ம அரசாங்கம். ராஜேந்திர சோழனுக்கு ஸ்டாம்பு வெளியிட்டு இருக்கோம். ஆனால் இது மாதிரியாக கூட நம்முடைய அடையாளங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தாத ஒரு சூழ்நிலையை நாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. ஆகவே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி உண்மைகள் மக்களை சென்றடையும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்பதான் ராணி அகில்யாபாய் ஹோல்கர் தன்னோட மருமகளுக்கு சொல்லும்போது அது மிக விரிவாக பல புத்தகங்கள்ல எழுது. அப்போ கேட்கிறாங்க, இந்த நம்ம திடீர் சமூக நீதி பேருரைகள் பேசுறதுக்கு சரியான பதில். அதுல ராணி அகில்யாபாய் ஹோல்கர் தன்னோட மருமகள் நினைக்கிறாங்க, தசரதன் இறந்த பிறகு பட்டத்து ராணிகள் கோசலையும் கைகையையும் சுமத்தலையும் அவர்கள் உடன்கட்டி இருந்தார்களா? எங்கேயாவது ராமாயணத்துல யாராவது அந்த மாதிரி செய்தார்கள் படிச்சிருக்கோமா? இதெல்லாம் ராணி அகில்யாபாய் ஹோல்கர் தன் மருமகள்கிட்ட கேட்கிற கேள்வி. அதே மாதிரியா மகாபாரத காலத்துல இங்க பாண்டு மன்னர் இறந்து போற. பாண்டு இறந்த பிறகு குந்தி தேவி உடன்கட்டையா இருந்தார். குந்தி தேவி 5 மகன்களையும் வளர்த்தார்.
ஆக சனாதன இந்து தர்மத்துல இல்லாத பழக்கங்கள் நான் அஞ்சயாபாய் ஒருவரை சொல்றேன். இது முஸ்லிம்கள் படையெடுப்புக்கு பிறகுதான் ரஜபுத்திர மக்களிடையே இந்த பழக்கம் வந்தது. ஏனென்றால் அவர்களுடைய ஈன செயல்களிலிருந்து தங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நடந்ததுங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆகவே நாம் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியில ஒரு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 75 பேர் ஜான்சி ராணி லட்சுமிபாய், அகல்யாபாய் ஹோல்கர், வீரமுட்டி வேலு நாச்சியார் இவர்களை பற்றி எல்லாம் நாம டிஜிட்டல் விவாதத்துல அதையெல்லாம் கொண்டு வந்து பப்ளிக்ல போட்டிருக்கோம். ஆகவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலம் நாம மக்களிடையே நம்முடைய பாரம்பரியம், தொன்மை, கலாச்சாரம், நம்முடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.